கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யவும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆகையினால இந்த காலை வேளையில தேவன் தம்முடைய பாதத்தில் நம்மை அமர பண்ணினார். அவரை ஆராதிக்க உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை அப்படியே உயர்த்தி அவருடைய நாமத்துக்கு கனத்த மகிமையை புகழ செலுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இப்பொழுது கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நாளிலே நேரலைகளுக்கு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து உங்களை நான் வரவேற்கிறேன். தேவ சமூகத்தில் ஜெப சிந்தையோடு காத்திருங்கள். தேவன் உங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபம் செய்வோம், ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட இதோ உடைய பாதத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகிறார். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை நடத்துகிறார். இதுவரை உண்மை ஆராதிக்க கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ உடைய மெல்லிய சத்தத்தை கொண்டு எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து பேசுகிறார். இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். இந்த வசனத்தை அனுப்பி என் குணமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். இந்த சத்திய வார்த்தைகள் அவர்களுக்கு இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். பரத்திலிருந்து வருகிற செய்தியாய் இது காணப்படட்டும். இதோ உடைய சமூகத்துல தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இந்த நாளிலே ஜெபத்திலே நாம் வேதத்திலே ஒரு வேத வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் திருப்பிக் கொள்ளும் லூக்கா நிருபம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அநேகமாய் நேரங்களில் நாம் வாசித்த ஒரு பகுதி. லூக்கா எழுதின நிருபம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 112வது பக்கம். அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது இந்த நாட்கள் அநேகர் ஆண்டவருடைய அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்கள். ஆகையினாலே இந்த தேவன் இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து அந்த வார்த்தைகள் நமக்கு இப்படியே சொல்கிறது. முதலாவது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த பூமிக்கு தேவன் நம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தது எதற்காக என்றால், இழந்து போனதை நமக்கு மீட்டுக் கொடுக்கும்படியாக, அல்லது இழந்து போனதை தேடும்படியாக, அல்லது நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை உலகம் அனைத்தும் கொண்டாடி மகிழ காத்திருக்கிறார்கள். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம், அநேக மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு மாதம். இந்த மாதத்துல தேவன் இன்று நம் மத்தியில ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நாம் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த தேவன் எதை இழந்து போனார், எதை தேடுகிறார், எதை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 1 தொடக்கம் 2 அதிகாரங்களை நாம் பார்க்கிற பொழுது ஆதாமும் ஏவாளும் அங்கே ஏதேன் தோட்டத்திலே தேவன் அவர்களை வைத்தார். மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அங்கே பார்க்கிறோம், அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் அங்கே அவர்கள் முதலாவது தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை, அல்லது அங்கே இருக்கிற ஒரு பெரிதான தேவனோடு கூட தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஒரு மகிமையை, ஒரு கிருபையை அவர்கள் இழந்து போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனாலே எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, நானும் நீங்களும் இந்த பூமியில அநேக காரியங்களை இழந்து போயிருக்கிறோம். அதனாலே இந்த நாட்களில மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த தொடர்புகள் அங்கே தொடர்புகளை இழந்து போனார்கள். பார்க்கிறோம், இப்படியாக மனுஷர் தங்களுடைய பலவிதமான ஆசீர்வாதங்களை, பலவிதமான தேவனோடு உறவு, தேவனுடைய இரக்கங்களை, கிருபைகளை இழந்து போய்
இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போகிற அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆகையினாலே நம்முடைய மூதாதையராகிய ஆதி பிதாக்கள் இழந்து போனதை அங்கே தேவன் நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாக எதை அவர் இழந்து போனார்கள் அங்கே பார்க்கிறோம். ஆளுமைத்துவத்தை, அதிகாரத்தை, அங்கே தேவன் கொடுத்த தன்னுடைய வல்லமையை, தேவனோடு கூட இருந்த அந்த உறவை அவர்கள் இழந்து போனபடினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அந்த இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படியாக தேவன் தேடி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே சில நேரங்களில் கஷ்டப்பட்டு உழைத்த நம்முடைய பணங்களை நாம் சில வியாதிகளுக்கு அல்லது சில தேவையற்ற காரியத்துக்காக அநேக நேரங்களில் நம்முடைய உழைப்பை நாம் இழந்து போகிறோம். சில நேரங்களில் நம்முடைய பாவங்களினாலே, வீணான காரியங்களினாலே, நம்முடைய சூழ்நிலைகளில நாம வாழுகிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். இப்படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலே ரெண்டு சம்பவத்தை குறித்து நான் ஜெபித்து தியானித்து ஜெபிக்க போறேன். முதலாவது இழந்து போனதை தேடவும், இரண்டாவது ரட்சிக்கவும் பூமிக்கு வந்தார். சங்கீதத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது. ரெண்டு சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒன்றை இழந்தார், ஏதோ ஒன்றை தேடும்படியாக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலே அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அவர் தம்முடைய பிதாவினாலே கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்துவத்தை, ஆழ்மைத்துவத்தை அல்லது தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்தார்கள். அங்கே தனக்கு கொடுத்த அந்த விடுதலையை, ரட்சிப்பை அவர்கள் இழந்தார்கள். அதனாலே இதை திரும்பமாக மீட்டு கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. ஆகையாலே கர்த்தாவே இங்கே பார்க்கிறோம். அதே சங்கீதத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகளின்படி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்றென்றைக்கு கைவிடுவதில்லை. ஆகையாலே சங்கீதம் 14:2 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9:10 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆண்டவருடைய இந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. 9:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அதனாலே ஆண்டவர் ஒரு காரியத்தை தேடுகிறார். அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவரை தேடுகிறவர்களையும் அவர் கைவிட மாட்டார். அதனாலே இந்த காலை வேளையில இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யாரை தேடி வந்தீர்கள்? இந்த வார்த்தைகளின்படி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. இந்த இடத்துல நீங்கள் தேடி வந்தது ஒரு மனுஷனை அல்ல, அல்லது ஒரு மரித்து போன தெய்வத்தை அல்ல, உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வத்தை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. அதனாலே தேவன் உங்களை அழைத்து, முன்குறித்து, பாவங்களை மன்னித்து, பரிசுத்தப்படுத்தி, நீதிமான்களாய் மாற்றி, ரட்சிப்பின் அனுபவம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு உங்களை அமர பண்ணி இருக்கிறார். தேவன் உங்களை தேடினார், நீங்கள் தேவனை தேடினீர்கள், இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதனாலே கர்த்தரை தேடுகிறவர்களை நீர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டீர்கள் என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 14:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, இந்த வசனங்கள் சொல்கிறது, நாங்கள் வாசித்தோம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். அதே சங்கீதம் 14:2 பார்க்கிறோம், தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று சொல்லி தேவன் என்ன செய்யறானா, தம்முடைய உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் பரலோகத்திலே இருந்து தம்முடைய கண்களை மனுபுத்திரருக்கு நேராக அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். இந்த வார்த்தை என்னவென்றால், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில்
சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில ஆண்டவர் தம்முடைய கண்களை பரலோகத்தில் இருந்து நம்ம மத்தியில் அவர் கண்கள் அங்கே நம்மை பார்க்கிற பொழுது நானும் நீங்களும் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாய், அல்லது தேவனை தேடுகிறவர்களாய், அல்லது தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அங்கே தேவனை தேடுகிறவர்களை அங்கே தேவன் ஒருபோதும் கைவிடுகிறது என்று சொல்ல வார்த்தைகளபடி தேவனை தேடுகிறதற்கு இன்றைக்கு ஜனங்கள் அல்லது விசுவாசிகள் அல்லது தேவனை அறிந்தவர்கள் தேவனை தேடுகிற உணர்வு காணப்படுகிறது என்று சொல்லி நம்மளை பார்த்து கேட்பேனானால் இந்த காலங்களில் அது மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. நேற்றைய நாளிலே என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பனை நான் இந்தியா தேசத்திலே போதவரை நான் அவர் என்னோடு கூட தொலைபேசியிலே அவர் இணைந்து என்னோடு கூட பேசுகிற பொழுது மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியத்தை எனக்கு அவர் சொன்னார். பாஸ்டர், இந்த நாட்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சபைகள் ஆராதனைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்க சபையில 500 பேர் 1000 பேர் கூடுகிற சபைகளில் இன்னைக்கு 100 பேர் 50 பேருக்கு நீங்க இன்றைக்கு பார்க்க முடியல. இந்த 2 வருஷ காலங்களுக்குள்ள ஜனங்கள் அநேகமாய் பின்வாங்கி போனவர்களாய், அநேக அங்கே தேவனை மறந்தவர்களாய், தேவனை தேடுகிறதற்கு உணர்வற்றவர்களாய், இந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த சோதனைகள், இந்த பாடுகள், நெருக்கங்களில் விழுந்து போய் கண்ணீரோடு அங்கே தேவனை மறுதலிக்கிறவர்களாய் அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்பொழுது நாங்க ஒவ்வொரு ஜனங்களாய், ஒவ்வொரு குடும்பமாய் தேடி தேடி அவர்கள் நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்க சபையில கிட்டத்தட்ட 800 தொடக்கம் 1000 பேர் கூடுகிற சபையில 100-125 பேர் மாத்திரம் சபையில கூடி தேவனை ஆராதிக்கிறாங்க. அது ஒரு மிகவும் வேதனையா இருக்கிறது. எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அங்கே சொன்ன பொழுது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் அதே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 2 வருஷ காலங்கள் சபை இல்லை, ஆராதனை இல்லை. ஆனா சபை ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கங்கள் அனுமதி கொடுத்த பிறகு எப்படி வாஞ்சை உள்ளவர்களாய், எப்படி தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாய் இன்றைக்கு ஜனங்கள் தேவனை தேடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகள் படி அங்கே 14:2 நாங்கள் வாசித்தோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நோக்கினார். அங்கே பார்த்தோமானால் 3வது வசனம், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி தேவன் அங்கே வேதனையோடு கூட அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த காலங்களில் நானும் நீங்களும் தேவன் நம்மை தேடி வந்தார். அது சொன்னார், இழந்து போனதை தேடவும். ஒருவேளை இந்த நாட்களில் தேவனை விட்டு தூரமாய் நின்று கொண்டிருப்போமானால், நாம் தேவனை இழந்தவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை இழந்தவர்களாய், தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் இருப்போமானால் தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை ரட்சிக்க. அல்லது வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொன்ன தேவன் நமக்கு தம்முடைய இரக்கங்களை காண்பித்து நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே தொடர்ந்து நாம் தியானிப்போமானால் சங்கீதத்தின் புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 53:1-2 வசனங்கள். தேவன் இல்லை என்று மதிவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த அதே வசனங்களை நான் திரும்ப சங்கீதம் 14:2 வாசித்த அதே வசனங்களை தாவீது திரும்ப சொல்லுகிறார். சங்கீதம் 53:1-2 பார்க்கிறோம். அழகா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்க பாருங்க, தேவன் இல்லை என்று மதியுடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலே மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவர் நம்மை தேடுகிற தெய்வம்,
நம்மை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் வாசித்தோம், அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூமிக்கு வந்தார். இந்த காலங்கள் இயேசு பூமிக்கு வந்தார் பிறந்தார் என்று சொல்லி பல விதத்துல இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்காக வந்தார்? அவர் வந்த நோக்கம் நிறைவேறினதா? அவருடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நான் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்த நோக்கம் என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். இன்றைக்கு தேவனுடைய கண்கள் அங்கே பரலோகத்தில் இருந்து இங்கே நோக்கி பார்க்கிற பொழுது நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறதற்கு உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் மிகவும் வேதனையாய் காணப்படுகிறது. அதனாலே இந்த நாட்களில் நானும் நீங்களும் ஆண்டவரை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவன் எதற்காக நம்மை தேடுகிறார்? நம்மை ரட்சிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, விடுவிப்பதற்கு, தேவன் தம்முடைய தகப்பன் வீட்டில நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு, நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு தேவன் நம்ம அழைத்து செல்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று சொல்லி உங்களிடத்தில் நான் கேட்பேனானால் இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். ஆகையாலே இந்த தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அங்கே கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்களோ உங்கள் மேல அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை பலப்படுத்த அவர் போதுமானா இருக்கிறார். ஆகையாலே அவரை தேடி வந்தவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் அதே லூக்கா 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதனுடைய ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு காலை வேளையில் அவர் இன்னைக்கு தேடி இந்த இடத்துல வந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீங்க. இப்படி அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? எதற்காக தேவன் உங்களை தேடி வந்தார்? எதற்காக தேவன் உங்களை ரட்சித்தார்? எதற்காக தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்தார்? அதனால நமக்கு என்ன லாபம்? நான் தேவனை தேடுகிறதுனாலே என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிற லாபம் என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை தியானித்து நான் ஜெபிக்க போறோம். லூக்கா 19வது அதிகாரத்துடைய ஒரு சில வசனங்கள். லூக்கா 19வது அதிகாரம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், அது சகைவு என்று சொல்லப்படுகிறது. அதனாலே சகைவு என்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனை அவன் தேடினான். அவன் தேடின பொழுது தேவன் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? நம்ம கேட்போம். 19:4 வசனம். அவர் போகும் வழியில் மன்னிக்க 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். ஓகே, பாருங்க அங்க பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாருங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இந்த சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்கும்படியாய் வகை தேடினான். 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னால் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவர் ஒரு குள்ளன் என்று சொல்லி நாம் அறிவோம். அவன் குள்ளனா இருந்தபடினாலே அவர் போவதற்கு முன்பதாகவே அவர் முன்பதாக ஓடி போய் ஒரு காட்டத்தின் மரத்துக்கு மேல ஏறி அவரை காணும்படி வகை தேடினான். அங்கே பார்ப்போம். தொடர்ந்து 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் இயேசு அவர்கள் வீடுகளிலே தங்குவார். ஆமென். சகையு ஆண்டவரை தேடினான், தேவனை பார்க்க வாஞ்சித்தான், தேவனோடு உறவு கொள்ள அவன் விரும்பினான். அவனுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? அந்த சராசரத்தை உண்டு பண்ணுகிற தேவன், வானத்தை பூமி உண்டாக்கிற தேவன், மரித்து மரணத்தை ஜெயித்த தேவன், உயிரோடு இருக்கிற தெய்வம் அவனிடத்திலே என்ன சொல்கிறார்? நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு வந்த வீட்டில் என்னவா? ஒரு பாடம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் என்ன இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? ஏன் இன்னைக்கு நம்ம வீடுகளில் சந்தோஷம் இல்லை? இயேசு இல்ல, சந்தோஷம் இல்லை. ஆனா இங்க சகையு ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அவன் வகை தேடுறான். அங்கே போய் அவன் தடைகள் இருந்தது. தன் உயரத்துல அவன் குள்ளனா இருந்தான்.
இருக்கிறான். ஜனக்கூட்டம் ஆண்டவரை நெருக்கிக் கொண்டிருந்தது. அவனால இயேசுவை பார்க்க முடியாத பல தடைகள் இருந்தது. அவன் பலவீனமான ஒரு மனுஷன், குள்ளனான ஒரு மனுஷன். அவனை அங்கே தேவனை பார்க்கும்படிக்கு அவனால கூடாது இருந்தாலும் அவன் தேவனை தேடுகிறதற்கு அவன் முற்பட்டு அங்கே பார்க்கிறோம். ஒரு காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசுவை உணர்ந்து பார்த்து, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நாம் உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசுவை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், தேவன் அவர்களோடு கூட, அவர்கள் பிள்ளைகளோடு கூட, அவருடைய குடும்பத்துல, வருமானத்துல, தேவைகள்ல, அவருடைய எல்லா காரியத்திலும் இயேசு அவர்களோடு கூட அவர்களுடைய வீட்டிலே அவர் இருப்பார். இயேசு வந்த வீட்டில என்ன முதல் ஆசீர்வாதம்? நான் தொடர்ந்து வாசிப்போம். அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். பாருங்க, இயேசு வீட்டுக்குள்ள வந்தாலே என்ன கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா? சந்தோஷமா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறான். நம்ம வீட்டுகளுக்குள்ள இன்னைக்கு ஏன் சண்டை, வாக்குவாதம், மனமகிழ்ச்சி இல்ல, பிரச்சனை, வேதனை, கண்ணீர், துக்கம், சஞ்சலம், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், பாடுகள் இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லாத அப்படினால, இயேசுவை நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வைத்திருக்காத அப்படினால, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்காத அப்படினால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேதனையும் துக்கமும் கண்ணீருமாய் காணப்படுகிறது. இந்த சகையு இயேசுவை அழைத்து கொண்டு போறான். சந்தோஷமா ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி தன் வீட்டுக்குள்ள கொண்டு போற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதனாலே முதலாவது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் வீடுகளில் வந்து தங்குவார். இரண்டாவது, அவர் வந்து உங்க வீடுகளில் தங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அங்கே பார்க்கிறோம், உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. 8வது வசனத்தை வாசிக்கிறோம். 6வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவருக்கு எதிராக அநியாயமாய் வாங்கினதுடானால் நாணத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த வசனங்களை பார்க்கிற பொழுது பாருங்க, சகையினுடைய வாழ்க்கையில அவன் வந்து ஒரு வரி வசூலிக்கிறவனா இருந்தான், வட்டி வாங்குறவனா இருந்தான். அவனுடைய வருமானங்கள் எல்லாமே அநேகர துன்புறுத்தியோ அல்லது வருத்தப்படுத்தியோ அவன் சம்பாதித்த பணங்கள். இயேசு அவன் வீட்டுக்குள்ள வந்த பொழுது அவனுக்குள்ள ஒரு மன திரும்புதல் உண்டாக அவன் சொல்றான், நான் யாராவது ஒருவரிடத்துல, அங்கே வசனங்கள் சொல்றது, அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாணத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, அவன் சொல்றா, நான் வாங்கினது 1% தான், 4% அதை நான் திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அதனாலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வீட்டுக்குள்ள வந்தா நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை தேவன் திருப்பி தருவாரு. மூன்றாவது, நாணத்தனையாக நீங்கள் திருப்பி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில மாறும். எப்பவுமே ஏதாவது கிடைக்குமா, யாராவது தருவாங்களா, ஏதாவது நமக்கு இலவசமா கிடைக்குமான்னு சொல்லி இந்த மனுஷன் உதவி செய்வானா, அந்த மனுஷன் உதவி செய்வானா, இந்த காரியத்துல இவரிடத்துல எனக்கு ஒரு கிருபை கிடைக்காதா, இந்த ஆள் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார்னு சொல்லி மற்றவருடைய கைகளையும் கண்களையும் நாம நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்தாருன்னா நாங்க நாணத்தனையா அள்ளி கொடுக்கிற அளவு அங்கே மற்றவருக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வரும் என்று சொல்லி இந்த நாளில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதனாலே நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக, உங்களை கொடுக்கிறவராக மாற்றுவார். இழந்து போனதெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. தேவன் உங்களை அப்படியாய் உயர்த்த, ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனாலே இல்லை என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆகையினாலே வல்லமையும் சர்வ வல்லமையும் உள்ள தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துக்குள்ள வருகிற பொழுது நீங்க முதலாவது உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, வீடுகள்ல மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, சந்தோஷம் நிரம்பி காணப்படும். நீங்க குறைவில்லாதவர்களாய், கொடுக்கிற ஜனமாய், மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்கிறவர்களாய் அல்லாதபடிக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தைகளபடி அந்த தேவன்
குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வருமானத்தை, உன் கையின் பிரயாசத்தை, நீ இருக்கிற இடத்துல உன் தலையை உயர்ந்து உன்னை தலை நிமிர பண்ணக்கூடிய தெய்வமாய் காணப்படுகிறார். அதனாலே இந்த தேவனை நான் நீங்களும் தேடுகிறோமா? பார்க்கிறோம், சகையூர் அவரை தேடினார். தடைகள் இருந்தது, சோர்வுகள் இருந்தது, விளைவினங்கள் இருந்தது. இன்னைக்கு தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஞாயிற்றுக்கிழமை தான் சிலர் தூக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை தான் சிலர் எல்லா வேலையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற நாளெல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில பிரச்சனை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமையில தேவையில்லாத காரியங்களை மண்டையில போட்டுக்கிட்டு அந்த நாட்களை நம்ம மிஸ் பண்றோம். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நம் தேடுகிறவர்களை நாம் மாற வேண்டும். சிங்கக்குட்டி தாழ்ச்சியிருந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன் வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு குறைவு? ஏன் இன்னைக்கு வருமானம் தங்குதில்லை? ஏன் உன் வாழ்க்கையில இன்னைக்கு தீராத கடன் பிரச்சனை? ஏன் தீராத வியாதி, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இல்ல, எப்பொழுதுமே குறைவு, எப்பொழுதுமே வேதனை, எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் இல்லாத காலம்? இயேசு உன் வீட்டுக்குள்ள இருப்பாரானா? இயேசு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயானால் உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி உண்டாகும். நீ இழந்து போனத தேவன் ரெட்டிப்பான நாளத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். அது மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் தேவனுடைய மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே தொடர்ந்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 69:32 வசனத்தை வாசிக்க கேட்போம். மன்னிக்கும், அது 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும். 9 நாளத்தனையாய் அவன் திருப்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தான். 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இயேசு கிறிஸ்துவை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு என்றால் அர்த்தம் விடுதலை. எதிலிருந்தெல்லாம் விடுதலை? எதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை வேணும்? எதிலிருந்தெல்லாம் விடுதலைக்காக நீங்க காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை, ரட்சிப்பு, ஒரு மீட்பை கொடுக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். 10வது வசனம், இழந்து போனதை, எதையெல்லாம் நீ இழந்து போன? சமாதானத்தை, வேதனைய, பணத்தை, சுகத்தை, வீட்டை, வியாபாரத்தை, வருமானத்தை, உன் வேலைய, உன் பிள்ளைகளை, உன் மதிப்பு, உன் படிப்பு, உன் பட்டம், இப்படி எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையா இருக்கிற உன் வாழ்க்கையில இந்த இயேசுவை நீ கொண்டு வருவாயானால் உன் வாழ்க்கையில நீ இழந்து போனதெல்லாம் அவர் திரும்ப கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 69:32 வாசிக்க கேட்போம். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தார்னா அவர் உங்களை 69:32 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை 69:32 சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிற இருதயம் என்ன செய்யுமா? வாழுமா. அப்படின்னா என்னன்னா, சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் இருதயம் வாழும், அவர்களை தேவன் வாழ வைப்பார். தேவன் இல்லாத வீடுகள்ல என்ன இருக்கும்? ஏன் தான் நான் வாழணும், ஏன் தான் நான் வாழணும், இதை விட நான் செத்தா நல்லா இருக்கும், ஏன் நான் வாழணும், ஏன் நான் உயிரோடு இருக்கணும், எதைத்தான் நான் சாதிச்சேன். தேவனை தேடாத வீடுகள் என்ன இருக்கும்? வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும், வாழ்க்கையே வேணான்னு போயிருக்கும். ஆனா தேவனை தேடுகிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் வாழும், உங்களை நான் செழித்திருக்க பண்ணுவேன், உங்களை நான் வாழ வைப்பேன், உங்களை நான் உயர்த்துவேன். இன்னைக்கு தேவன் இல்லாத வீடுகள்ல தான் எந்த நாளும் பஞ்சம், சாப்பாடு இல்ல, பிரச்சனை, வேதனை, துக்கம், சஞ்சலம். ஏண்டா நான் வாழ்றேன், நான் இருந்து என்னதான் பிரயோஜனம்? என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை.
பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா நான் இருக்கிறேன்னு சொல்லி அநேக நேரங்களில் தங்களை தாங்களே மடிந்து கொள்ளக்கூடிய அல்லது தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவன் இருக்கிற வீடுகள்ல மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, அந்த வாழ்க்கை செழித்து இருக்கும். எங்க தேவன் இல்லையோ அங்கே அவருடைய வாழ்க்கை துக்கமும் சஞ்சலமும் வேதனையுமாய் காணப்படும். முதலாவது கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா, முதலாவது என்ன நடக்குமா? நீங்க தேவனை தேடுவீங்களா இருந்தா முதலாவது நீங்க தேவனை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. தேவன் நீங்க தேடுகிற பொழுது கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களிடத்தில் தங்குவார். அவர் வந்து உங்க வீட்டுக்குள்ள தங்கினார்னா உங்களுக்கு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, சந்தோஷமும் உண்டாகும். அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். நீங்க வாங்குறவங்க இல்ல, நீங்க திரும்ப நாளத்தனையா கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு கர்த்தர் இல்லாத வீடு சாபமும் சஞ்சலமும் வேதனையும் கண்ணீரும் நெருக்கமுமாய் காணப்படும். நேற்று நாள் ஒரு தம்பி என்னோட கூட சொன்னான், ஐயோ பாஸ்டர், எங்க வீட்டுல நிறைய அடையாளங்களை நாங்க பார்க்கிறோம். என்ன தம்பி அடையாளம் கேட்டா, ஒரு சில அசைவுகளை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். கர்த்தர் இருந்து அதெல்லாம் வராது சகோதரியே. கர்த்தர் இருக்கிற வீட்டுல என்ன இருக்கும்? யார் இருப்பாங்க? தேவ தூதர்கள் பட்டயங்களோடு வாள்களோடு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. வாசல்கள் நிலைக்கால்களில் அந்த தேவன் நமக்காக நம்முடைய தூதர்களை அனுப்புவார். சங்கார தூதனை அவர்கள் சங்கரிப்பார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் தங்கும். தேவன் இல்லாத வீடுகளில் வேதனை கண்ணீர் காணப்படும். அதனாலே பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த தேவனை பற்றிக்கொள், அவரை விட்டுவிடாது. அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், தேவனை தேடுகிறவர்கள் உண்டோ, இருதயம் உண்டோ, ஒருவனாகிலும் என்று சொல்கிற அந்த பட்டியல்ல நானும் நீங்கள் இல்லாதபடிக்கு நாங்கள் தேவனை தேடுகிறோம், நாங்கள் மாற வேண்டும். அதனாலே இன்றைக்கு இந்த தேவனை தேடுகிற பொழுது 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். யார் இந்த ஆபிரகாம்? ஆபிரகாம் தான் ஆண்டவர் அவனை வானத்து நட்சத்திரத்தை போல் அவன் ஜாதிய சந்ததியை பெருகப்பட்டார். பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆபிரகாம். அவனுடைய குமாரனா. அல்லேலூயா. நம்ம யாரு குமாரன்? நம்மளை கேட்ட யாரு குமாரன்? ஐயோ அதான் தெரியாத அந்த இப்படி ரொம்ப நம்ம அப்பா அப்பா நம்மளை அடையாளப்படுத்துறதுக்காக நம்மளை காண்பித்து கொடுக்கறதுக்கு நம்ம தகப்பனார அறிமுகப்படுத்தினா எப்படி இருக்கும்? அந்த குடிகாரம் இல்ல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்த ஒண்ணு யாருக்கு குமாரனை மாத்துவாரோ இவனும். திரும்ப வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிற ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய குமாரனாக எல்லா ஐஸ்வர்யத்துக்கும், எல்லா விதமான பணத்துக்கும், எல்லா ஐஸ்வர்யத்துக்கும், சொத்துக்கு, சுகத்துக்கு, பூமியில எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொடுக்கிற ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளைக்கு தேவனுடைய சமமாக ஒப்பிடுவார்கள் சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. அதனாலே காலை மணியில ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இயேசு வந்தாரு, வந்தாரு சொல்லி வருஷம் நம்ம கொண்டாடுறோம். புது வாழை உடுப்பெல்லாம் வாங்குறோம், கடன் பட்டு போய் அதெல்லாம் வாங்கி எல்லாம் கொண்டாடுறோம். ஆனா அவரை கொண்டாடுற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி கொண்டாடுவோம்?
இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கு? ஒரு சிலர் போன கிறிஸ்துமஸ்க்கு வாங்கின கடனை இன்னும் கட்டிக்கிட்டு இருப்பான். கிறிஸ்துமஸ் வந்தாலே சில வீடுகள்ல ஒரே பிரச்சனையா இருக்கும். என்ன பிரச்சனை? காசு இல்ல, பணம் இல்ல, உடுப்பு வாங்கல, அது இல்ல, இது இல்ல, அந்த பிரச்சனை ஒரே பிரச்சனையாவே இருக்கும். ஆனா கிறிஸ்துமஸ்னாலே கிறிஸ்துடைய பிறப்பே நமக்கு எதை குறிக்குது? சந்தோஷத்தை குறிக்குது, ஒரு மனமகிழ்ச்சியை குறிக்குது. இயேசு பிறந்தார் எதற்காக? நம்மளை மீட்கும் பொருளாக. இன்னைக்கு அவருடைய பிறப்பு நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு தான். இயேசுடைய பிறப்பு வேதம் சொல்லுது, சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டோன்னையும் சொன்னாரு, ஒரு உலகமும் சந்தோஷப்படும்படிக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய பிறப்பு ஒரு உலகத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஆனா கிறிஸ்தவர்கள் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா? நம்ம குடும்பத்தில் அது மகிழ்ச்சியா இருக்கிறதா? அவருடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட நானும் நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ்னாலே நம்ம கொடுக்கிறது தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்ன? கொடுக்கிறது. தேவன் நம்முடைய குமாரன் நமக்காக கொடுத்தார். நம்ம என்னத்தை கொடுக்கிறோம்? கிறிஸ்துமஸ்னாலே நம்ம என்னத்தை கொடுக்கிறோம்? நம்ம வாங்குறதுலேயே தான் இருக்கோம். யாராவது அதை தருவானா, இதை தருவானா? தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். அதான் கிறிஸ்துமஸ். நம்ம எதை கொடுத்தோம்? ஆகையினால கிறிஸ்துமஸுக்கு சந்தோஷத்தோடு ஆயத்தப்படுகிற உங்களை பார்த்து நான் அன்பா கேட்கிறேன். இந்த கிறிஸ்துடைய பிறப்பு உங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா இருக்குதா? உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்குதா? உங்க குடும்பத்துல இந்த கிறிஸ்துடைய பிறப்பு ஆசீர்வாதமா இருக்குதா? உங்களுக்கு கிறிஸ்து தன்னை கொடுத்தார். நீங்க கிறிஸ்துவுக்கு எதை கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? சோதிச்சு பாருங்க. ஆகையினால சகைகளுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை தேடினான். அவன் தேடின பொழுது இயேசு அவன் வீட்டுக்குள்ள வந்தார். அவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டானது. மகிழ்ச்சி மாத்திரமில்ல, அவன் கொடுக்கிறவனா மாறினான். அது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் வாழ வைச்சார். அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்தது, ஒரு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி வந்தது, ஒரு விடுதலை வந்தது. தேவன் இன்றைக்கு அவனுடைய பேர வேதாகமத்தில் பட்டியலிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறோம், கிறிஸ்தவனா இருக்கிறோம், ரட்சிக்கப்படுறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்படும்படியாக நம்ம வாழ்க்கையில ஒரு 100% 100 எத்தனை வீதம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 100% வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 10%. 100% நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டாம், நம்மளால முடியாது. 10% ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கண்கள் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிற பொழுது, என்னை தேடுகிறவர்கள் உண்டோ என்று பார்க்கிற பொழுது ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி நான் வேத வாசகங்களை நான் வாசித்து பார்த்தேன். நான் தேவனை தேடுகிறவாய் மாறுகிற பொழுது தேவன் நம்மை வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை செழித்திருக்க பண்ணுவார், தலை நிமிர பண்ணுவார், கீர்த்தியின் புகழ்ச்சியில உன்னை வைப்பார். வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் தங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. செப்பானியாவை வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த தேவனுக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடு, அவரை தேடு, அவரை வீட்டுக்குள்ள கொண்டு வா, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வா. அந்த தேவன் வீட்டுக்குள்ள வந்தா மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உண்டாகும். சமாதானம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் எதற்கு? குறைவும் வேதனையும் கடனும் பிரச்சனையும் கண்ணீருமான கிறிஸ்துமஸ் எதற்கு? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தம்மையே தமக்காக கொடுத்தாரே, நாம் அவருக்காக எதை கொடுக்க போகிறோம்? அவர் நம்மை தேடி வருகிறார். நாம் அவரை தேடுகிற பொழுது தேவன் நம்மோடு கூட வருவார், நம்மை வாழ வைப்பார், செழித்திருக்க பண்ணுவார்.
உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உண்டாகும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவர்களை நாம் வாழ முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கேட்கப்பட்ட செய்தியை நாம் அப்படியே சற்று தியானித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எனக்கு வேண்டும், என் குடும்பத்துல வேண்டும், நீங்க வந்தா ஆண்டவரே என் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு, என் வீடுகளில் நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டிருக்கிற என்ன தேவன் நீர் வந்துவிட்டால் நான் அள்ளி கொடுக்கிறவன் என்னை மாற்றுவீங்க. அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில எதற்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து இருக்கிற எனக்கு என்ன நீங்க வாழ வைப்பீங்க என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இந்த வேத வார்த்தை கூடாக நான் தியானித்து ஆண்டவரே, இதோ நான் உம்மை வரவேற்கிறேன், நீர் எனக்கு வேண்டும், நான் உம்மை தேடுகிறேன், உம்மை தேடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதோ என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாழும் என்று சொல்லி அன்றைக்கு சகையை போல தேவனை தேடுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு நாங்கள் அப்படியே ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தைகள் படி ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்கப்பா, என்னை தாங்குங்க, ஏந்துங்க, சுமந்து என்னை நடத்துங்க என்று சொல்லி இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்றென்றைக்கும் கைவிடுகிறதில்லை என்று சொன்ன வார்த்தைகளின்படி ஆண்டவரே கைவிடாதவர்களாய் எங்களை நீ நடத்துங்கப்பா. இந்த தேவன் தம்மை தேடுகிறவர்களை பரலோகத்திலிருந்து உற்று நோக்கி பார்க்கிறார். நீ தேவனை தேடுகிற ஒரு மனுஷராய் ஒரு குடும்பமாய் காணப்படுவானால் இந்த தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய கண்களை உன் மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி தேவனுடைய உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால தீர்மானங்களை எடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். தேவ பாதத்துல கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவரே நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த மெல்லிய சத்தத்தை கொண்டு தைரியப்படுத்துறீங்க, பலப்படுத்துறீங்க சுவாமி. இதோ இந்த பிறப்பு எங்க குடும்பத்துக்கு, எங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்துல எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். எங்கள் வீடுகளிலே வாழும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வியாபாரத்துல, வருமானத்துல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வாங்காதவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தோல்வியானவரே, நீங்க வந்து எங்களை ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியா எங்களை வைத்து எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நீங்க தான் சுவாமி. ஆகையினாலே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு கூட வாரும், இடைப்படும். ஆண்டவரே நான் தனிமையாய் அல்ல, நீர் என்னோடு கூட இருக்கு என்பதை அந்த காலையில் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ தீர்மானங்களை எடுத்த, ஒப்புக் கொடுத்த, மனம் திரும்பின, தேவனை தேடுகிறதுக்கு இருதயமுள்ளவர்களாய் தங்களை ஆயத்தப்படுத்தின, கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்திலிருந்து கடந்து போகிற பொழுது சமாதானத்தோடு கூட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சொன்ன வார்த்தைகள் படி தேவனுடைய கர்த்தர் அவர்களோடு கூட கடந்து போவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, தலை நிமிர பண்ணுவீராக, வாழ வைப்பீராக. தேவனாய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. சொந்த விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர்.